இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா விஜய் பாருவும் கமருதீனும் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது கலையரசனும் திவாகரும் அந்த பக்கம் போகிறாங்க. ஸோ கலையரசனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஏண்டா நீ வந்து இப்படி ஒரு டேபிள் எல்லாம் எத்தி உடைக்கிறியா, அதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா, ஒரு வேளை என் முகத்தில் பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும், அப்படி உனக்கு அவ்வளோ கோவமாடா, மற்றவங்கெல்லாம் பண்ணும்போது எனக்கு தெரியல, ஆனால் நீ பண்ணதை என்னால் தாங்கிக்கவே முடியல. நம்ம 2 பேரும் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நீ வெளியவே தெரிய ஆரம்பித்த, நீ நிறைய பேச ஆரம்பித்த அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்துட்டு கலைக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன் போல இருக்கு, பனைமரத்துக்கு கீழேருந்து பாலை குடித்தாலும் கல்லுன்னு தான் சொல்லும் இந்த உலகம், நீ அப்படி தான் என்ன வச்சுருக்க, ஏண்டா உன்னை நீ அந்த ஆட்டு மந்தையோடு சேர்ந்துட்டியா, உன்னை எந்த நேரம் வேணாலும் வெட்டுவாங்கடா, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கலை வந்து அதை அப்படியே பேசாமல் கேட்டுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கானா வினோத்தும் அதில் பாருக்கும் கமருதீனுக்கும் சப்போர்ட் பண்ணி கலையை கொஸ்டின் பண்ணுறாரு. ஏன் நீ திடீர்னு இப்படி ஆகிட்ட, நல்லா தானே இருந்த, ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கானா வினோத். அப்புறம் கமருதீன் சொல்கிறாரு, எப்படி அவனால் திடீர்னு இப்படி அப்படியே ஜம்ப் அடித்து அந்த பக்கம் மாற முடியுது, அந்த கேங்கோட போய் சேர்ந்துட்ட, அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்க ஆனால் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க, கெமி கனி சபரி எல்லாருமே அப்படி தான் பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க, எஃப்ஜே அவங்க கூட போய் சேர்ந்துட்டேன்னா உன்னை ஒரு அடிமையாகவே ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருவும் கமருதீனும் இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. யார்கிட்ட, கலைக்கிட்ட. உடனே கலை வந்துட்டு அப்படிலாம் இல்லை, மொத்தமாக எல்லோரும் எடுத்த முடிவை தான் நானும் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே, மொத்தமாக எடுத்த முடிவுனா யார் எடுத்த முடிவு, சபரி எடுத்த முடிவா அப்படின்னு சொல்லிட்டு பாரு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் சபரி இல்லை அப்படின்னு சொன்னோடனே, மொத்தமாக எல்லோரும் காமனாக தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, இப்போ கனியக்கா எடுத்த முடிவா, அவங்க ரொம்ப டாமினேட்டிங், ஒரு குரூப்பில் வந்து யார் என்ன பண்ணணுங்கிறது வரைக்கும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, ரொம்ப பயாஸ்டாக இருப்பாங்க, அவங்க குரூப்புக்கு ஒன்றுனா ஒரு நியாயம் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்குனா இன்னொரு நியாயம் சொல்லுவாங்க, ஆனால் நீ வந்து அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துட்ட பார்த்தியா, வேறு யாராச்சும் பண்ணியிருந்தா கூட எனக்கு தோணாது, நேற்று பூரா நான் அவ்வளோ வருத்தப்பட்டேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீ போய் என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே கலை அது எதுவுமே பேசாமல் இருக்காரு. இப்போ கூட நீ என்னை கூப்பிட்டு பேசலை, நான் தான் உன்னை கூப்பிட்டு பேசினேன், ஆரம்பத்தில் திவாகரும் எல்லாரும் அவ்வளோ ஓட்டுறாங்களேன்னு சொல்லி தான் நான் திவாகருக்கு ஃப்ரெண்டாக இருந்தேன், ஆனால் அண்ணன் வந்து அப்படியே பாதியில் விட்டுட்டு போயிட்டாரு, இப்போ அவர் எனக்கு எகென்ஸ்டாகவே நிற்கிறாரு, நான் தான் அவங்க எல்லாரையும் நம்பி நான் அவங்க பின்னாடி வரேன், ஆனால் நீங்கள் யாரும் எனக்கு உண்மையாக இல்லை, எனக்கு வந்து குரூப்பு கேங்கெல்லாம் கிடையாது, பட் நான் ஒரு 2 பேர்கிட்ட பேசினாலும் உண்மையாக இருப்பேன், நீ வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலைக்கிட்ட ஃபுல்லாக பேசுகிறாங்க. கலை வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் கலை அப்படி வந்துடுறாரு. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.